பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கி கொண்டே அழுதான் என்பதாக. எலிசாவின் அழுகை, எலைஷாஸ் கிரை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். அங்கே எலிசா தீர்க்கதரிசி வந்திருக்கிறான் என்ற செய்தியை ராஜாவாகிய பெனாதாத் அறிந்து கொண்டான். தான் பிழைப்பேனோ இல்லையோ என்று அறியும்படி ஆசகேலை எலிசாவிடம் அனுப்பி கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். எலிசா தீர்க்கதரிசி பெனாதாத் பிழைக்க மாட்டான் என்று சொன்னதோடு அவன் தேம்பி தேம்பி அழுகிறவனாக காணப்பட்டான். அவன் அழுவதற்கு முக்கியமாக 2 காரணங்கள் உண்டு. ஆசகேல் எப்படி ஒரு நாள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி அங்கிருக்கும் பிள்ளைகளை, வாலிபரை, தாய்மார்களை கொன்று குவிப்பான் என்பதை நினைத்தும், அடுத்ததாக இஸ்ரவேலின் மேல் அவன் வைத்த அன்பின் நிமித்தமாகவும் எலிசா அழுகிறவனாக காணப்பட்டான். எலியா தீர்க்கதரிசியை காட்டிலும் 2 மடங்கு வல்லமையாக ஊழியம் செய்தவன். எலியா செய்த கடைசி அற்புதத்தை எலிசா முதலாவதாகவே செய்தான். அப்படி வல்லமையாக 2 மடங்கு அபிஷேகத்தோடு செயல்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி அழுகிறவனாக காணப்பட்டான். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களில் திரளானோர் தங்கள் உடைநடை பாவனை மூலம் ஒரு நட்சத்திரமாக காண்பிக்கவே விரும்புகிறார்கள். ஆனால் பட்டணங்களுக்காக, தேசங்களுக்காக அழுகிறவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். வேதாகமத்தில் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அழுது ஊழியம் செய்தார்கள். எஸ்ரா அழுதான். எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிட்டு ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். நெகேமியாவும் அழுதான். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலும் அழுதான். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று அப்போஸ்தலர் 20:19 கூறுகிறார். இயேசுவும் கூட எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இவர்களுடைய தீர்க்கதரிசன பார்வை ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாக காணப்படாமல் அழுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அநேக வருடங்களாக ஒரு ஆத்துமாவும் கிடைக்காமல் பின்னாட்களில் திரளான ஆத்துமாக்களை சம்பாதித்த ஒரு ஊழியக்காரரிடம் கேட்டார்கள். இவ்வளவு திரளான ஆத்துமாக்களை சம்பாதித்ததன் ரகசியம் என்னவென்று. அதற்கு அவர் சொன்னார், அழுது பாருங்கள் என்று. தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது பாருங்கள், நீங்கள் கேட்கிறவைகளை அவர் கொடுப்பார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் அழுகையின் சத்தத்தை கேட்கிற நல்ல தகப்பன், கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுக்கும்படி செய்கிற தேவன், ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் உம்முடைய துருத்தியில் வைத்து குறித்த வேளையில் அதற்கு நீர் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தங்களுக்காகவும் ஆத்துமாக்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் அழுது புலம்பி ஜெபிக்கும் போது ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் நீர் பதில் கொடுக்க போகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.